ஹாய் மக்களே, இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம இங்கே பார்க்குறீங்களே ஃபுல்லாக விவசாயம் இடந்தாங்க. இது என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு விவசாயி பயிரிடப்பட்டு அது வந்து அறுவடைக்கு வந்து ரைஸ் மில் போய் அதை வந்து அரிசியாக வந்து நம்ம உடம்புக்குள்ளே போய் அது உயிராக வாழுதுங்க. ஸோ நம்ம வந்து சாப்பாடுக்கு நம்ம துட்டு கொடுத்தா சாப்பாடு கிடைக்கணும்னு நம்ம எல்லோரும் நினச்சிட்ருக்கோம். ஆனால் அந்த சாப்பாடு எப்படி வருது? ஒரு விவசாயிகளால் பயிரிடப்பட்டு தான் வருது. ஏன் துட்டு கொடுத்தா தான் நீங்கள் தரீங்க, இல்லைன்னா தரமாட்டீங்க, நாங்கள் என்ன ஓசிலே நாங்கள் வந்து சாப்பாடு வாங்கி தரோம்? உங்கள் கேள்விக்கு பதில் இருங்க. சரி, அப்படியே ஒவ்வொரு விவசாயியும் நினச்சி அவங்கவுங்க நிலத்துல மட்டும் அவங்கவுங்க சாப்பாடுக்கு தேவையானது மட்டும் அவங்களுக்கு தேவையானது மட்டும் பயிரிடப்பட்டு சாப்பிட்டாங்கன்னா நம்மளோட வாழ்க்கை என்ன ஆகுதுங்க? அப்போ நம்ம பணம் இருக்கும், ஒரு நாள் நம்மளுக்கு வந்து சாப்பாடு இருக்காது. ஸோ திங்க் பண்ணுங்கள். விவசாயத்துக்கு வந்து முன்னுரிமை நீங்கள் கொடுங்க, ரெஸ்பெக்ட் கொடுங்க. விவசாயத்துக்கு வந்து யாருமே நீ கொடுக்க மாட்டேங்கிற. ஸோ ஒரு வீடியோ போட்டாலும் அதுக்கு லைக் பண்ணுறதில்ல, ஷேர் பண்ணுறதில்ல. ஸோ அதில் நீங்கள் லைக் பண்ணாலும் ஷேர் பண்ணாலும் பரவாயில்ல, அதில் உள்ள விஷயங்கள் என்ன சொல்ல வராங்கன்னு நீங்கள் கேட்டோங்க. ஸோ நம்ம எத்தனை நாள் வந்து நம்ம வந்து வாழ போகிறோன்னு தெரில. ஆனால் நம்ம ஜென்ரேஷனுக்கு வந்து ஒரு விவசாயம், அது ஒரு சாப்பாடு, அதை கூட இல்லாமல் பண்ணக்கூடாது. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம உயிர் எந்த மாவட்டத்துலேயும் சரி, இந்த அரிசி வந்து எந்த கண்ட்ரினாலும் எங்கேனாலும் போய் அது ஒரு நம்ம உடம்புல ஒரு உயிராக வாழ்ந்து கொண்டு இருக்குது. அது யாரெல்லாம் சொல்லுங்கன்னா, விவசாயம் பண்ணி அதை வந்து நம்மளுக்கு கொடுக்குறவங்களால மட்டும்தான். அப்படி விவசாயம் பண்ணுறத மதிக்கலை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அவங்கள மதிக்கலான்னு பரவாயில்லைங்க. அவங்களுக்கு மதிப்பு தேவையில்லைங்க. இதேமாரி அவங்க பயிரிடப்பட்டு அவங்கள ஃப்ரீடமாக விட்டால் போதுங்க. அவங்க பாட்டு அவங்க வந்து விவசாயம் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போயிடுவாங்க. அவங்க வந்து பணத்துக்காண்டிலாம் விவசாயம் யாருமே பண்ணுறதில்லைங்க. அது ஒரு தனிமையான ஒரு சந்தோஷம், அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குங்க. அது நெல்லாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு கோதுமையாக இருந்தாலும் சரி, இது ஒரு வாழையாக இருந்தாலும் சரி, அது வந்து அவங்க வந்து ஒரு ஹாப்பினஸ்க்காண்டி தாங்க பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் அவங்க வந்து அழிச்சிட்டு ஒரு வீடு கட்டி ஒரு வாடகைக்கு கூறதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப நாள் ஆகுதுங்க. இந்த ஊரில் மட்டும், இது திருநெல்வேலி மாவட்டம், இந்த ஊரில் மட்டும் இல்லைங்க, எந்த ஊர்லாம் சரி, தமிழ்நாட்டிலும் சரி, வேர்ல்டில் எந்த ஏரியாவில் இருந்தாலும் சரி, விவசாயத்திட்ட நீங்கள் கேட்டு பாருங்கள். ஒரே ஒரு கேள்வி, இதை நீங்கள் வந்து பிடிச்சி பண்ணுறீங்களா, பிடிக்காமல் பண்ணுறீங்களான்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து நான் இதை பிடிச்சி தான் பண்ணுறேன், பணத்துக்காண்டி பண்ணலைங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க, தவிர வேறு எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நன்றி, வணக்கம்.